ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கடைசி தோட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரிசார்ட்ல ஒரு ரவுடி குரூப் இலீகலா கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. அதே ரிசார்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ண வராங்க. அப்புறம் புதுசா கல்யாணமான கணவன் மனைவி ஹனிமூன் கொண்டாட அந்த ரிசார்ட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் 4 பேர் அங்க ஸ்டே பண்றாங்க. இது போக ராதா ரவி ஒரு தனி ரூம்ல ஸ்டே பண்றாரு. இவங்க எல்லாருமே நைட் டைம்ல அங்க இருக்கும்போது ஒரு கொலை நடக்குது. அங்க இருக்கிற ஒரு நபர் ஒரு பொண்ணை துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டாங்க தெரிய வருது. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வனிதா இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட விசாரணையில தெரிய வந்த உண்மை என்ன, அந்த கொலையை பண்ண நபர் யாரு, அதுக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இது போக அந்த ரெசார்ட்ல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை ஒரு குரூப் ஆட்டைய போடுறாங்க. இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஓகேவா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கொலை நடக்கும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்தோட எண்டிங்ல கோடிக்கணக்கான பணத்தை யார் எடுத்தா அப்படிங்கறத ரிவீல் பண்ணுவாங்க, அதுவும் படத்துல பரவலாம இருந்துச்சு. படத்துல ராதா ரவியோட பிளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. ராதா ரவி தன்னோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்திருக்காரு. இதை தவிர படத்தில் நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு பரவலாம இருக்கு. மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை ஓரளவு நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சரியில்லை. படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பரபரப்போ விறுவிறுப்போ சுத்தமா இல்ல. படத்துல யார் கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நேரத்திலேயே ஆடியன்ஸான நமக்கு தெரிஞ்சனால படம் ரொம்ப சப்பையா மாறிட்டு, படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்கா டிசைன் பண்ணல. ஸ்ரீகுமார் ஆகுனா இந்த படத்துல ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு. அந்த கேரக்டர் எதுக்கு இந்த படத்துல இருக்குன்னே தெரியல. அதை வச்சு இந்த படத்துல ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்ல. வனிதா இந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துல போலீஸ் மாதிரியே தெரியல, பொறுக்கி மாதிரி தான் இருக்காங்க. வனிதாவும் ஆகுனா ஸ்மோக் பண்ணிட்டு ஓவர் ஆட்டிடியூட் பண்றாங்க. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்துல வையாபுரி காமெடி பண்றான் அப்படிங்கிற பேர்ல நம்மளை கடுப்பேத்தினதுதான் மிச்சம். படத்துல சிலரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் சுத்தமாவே சரியில்லை. இந்த படத்தை நவீன்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராதா ரவி, வனிதா, ஸ்ரீகுமார், வையாபுரி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.